மற்ற கடவுள்கள் நம்ம பொதுவாகவே எல்லா தெய்வங்களுக்கும் நரசிம்மருக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, மற்ற தெய்வங்கள்லாம் தபஸ் பண்ண உடனே எழுந்திருந்து அனுகிரகம் பண்ணுவார். ஆனால் நரசிம்மர் மாத்திரம் கூப்பிட்ட உடனே நாளை என்பதில்லை நரசிம்மன் இடத்தில்னு ஒரு வாசகம் உண்டு. பெருமாள் நமக்கு தெரியாது, நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், பெருமாள் எப்படி வந்து நமக்கு உபகாரம் பண்ணுவார்னு. நம்ம ஆத்மார்த்தமான பக்தி ஸ்ரத்தையோட பெருமாள் இடத்துல பூஜை பண்ணோமே ஆனால் மனுஷ ரூபமாக நமக்கு வந்து பெருமாள் பிரத்யக்ஷமாக உபகாரம் பண்ணுவார். அதை நம்ம நிறைய புராண கதைகளில் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், கண்டு கழிச்சிருக்கோம். கலியுகத்தில் அடியேன் உட்பட எல்லாருக்கும் பெருமாள் பிரத்யக்ஷமாக நித்தியமும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதை பார்க்கணும்னா அவனை ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணாலே மட்டும் அதை அனுபவிக்க முடியும். தெய்வங்களுக்கே வந்து பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று எப்படின்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணுறது, இன்னொன்று எளியவனுக்கு எது முடியுமோ அப்படி பண்ணுறது. நரசிம்மருக்கு எப்படிப்பட்ட பூஜைகள் பண்ணணும், ஒரு எளிய மனிதன் எப்படி பண்ணணும்னு நான் கேட்குறேன். ரொம்ப சுலபமான விஷயம். பொதுவாகவே அதுக்கு தான் நம்ம ஆற்றுல பெரியவாள் எல்லாருமே தெய்வங்கள் பேரை வச்சு அழைக்கிறதுன்னு வழக்கம் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப எளிய முறையில் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி, உங்கள்கிட்ட காசு பணம் இல்லையா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், ஒரு ஒரு உத்ரிணி ஜலம் கொடு, உன்னுடைய பூஜையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்ன மாதிரி நரசிம்மர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பேரிலேயே அம்மான்ற வார்த்தைகள் இருக்குது. எப்போ என் குழந்தை நரசிம்மா அப்படின்னு கூப்பிடுறானோ தாயாருக்கு மாத்திரம் தெரியும் பசி எப்போ குழந்தைக்கு போக்கணும் அப்படின்ற விஷயத்தை தாயாருக்கு தெரியும். அந்த தாயார் குணத்தில் இருக்கிற அந்த நரசிம்ம பகவானை மாதா நரசிம்மா, பிதா நிருசிம்மா, பிராத்தா நிருசிம்மா, சகா நிருசிம்மா, வித்யா நிருசிம்மா, திரவிணம் நிருசிம்மா, சுவாமி நிருசிம்மா, சகலம் நிருசிம்மா, இதோ நிருசிம்மா, பரதோ நிருசிம்மா, யதோ யதோ யாஹி ததோ நிருசிம்மா, நிருசிம்ம தேவாத் பரோ நகஸ்தித் தஸ்மான் நிருசிம்ம சரணம் பிரபத்யே அப்படின்ற ஸ்லோகங்கள் எளிய முறையான ஸ்லோகம். இது என்னமோ ரொம்ப லென்த்தாக சொல்கிற மாதிரி இருக்கும், அது விஷயம் அது இல்லை. அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அண்ணனும் நீயே, தங்கையும் நீயே, வாத்தியாரும் குருவும் நீயே, அனைத்தும் நீயே அப்படின்ட்டு சொல்கிறது தான் எளிய முறையில் மாதா நிருசிம்மான்னு நம்ம சொல்லி வழிபட்டோமே. ஆனால் மந்திரங்களோ யாகங்களோ பூஜைகளோ தபசுகளோ அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் எதிர்பார்க்கறதெல்லாம் அவன் ஆத்மார்த்தமாக நமக்கு பூஜை பண்ணானா அவன் பூஜையில் விட்ட கை தொட்ட பெருமாள் நம்ம முன்ன பார்த்தா மாதிரி அவனுக்கு விதிவசத்தால் அவனுக்கு கர்ம வினையினால் ஏற்படக்கூடியதான கஷ்டத்தை நம்ம எப்போ போக்கலாம் எப்படி போக்கலான்னு யோசித்து காத்துருப்பானாம் பகவான். அதுதான் எளிய முறையில் அவனுடைய மந்திரத்தை எது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நரசிம்மான்னு கூப்பிடுற அந்த ஒரு வாக்குக்கே கட்டுப்படுவானா பக்த பராதீனான நம்ம நரசிம்மர்.